அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதாவது TNUSRB தரப்புலேருந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தமிழ் தகுதி தேர்வும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாம், அதாவது பொது அறிவு மற்றும் உளவியல், இந்த 80 மார்க் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கான 80 மார்க் வந்து நடைபெறும். தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் 40% 80 மார்க் நடக்குது அப்படின்னா அதில் நீங்கள் 40% வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் மெயின் எக்ஸாமுக்கான பேப்பர் வேல்யூவேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை ஏற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும், ஸோ எவ்வளோ ஒர்க் வந்து போயிட்டுருக்கு, ஸோ என்னென்ன அதை பற்றின தகவல் எல்லாமே இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கையில். ஸோ 6th to 10th வரை இருக்கக்கூடிய பொது தமிழில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி நோட்ஸாக, அதாவது 6th என்னென்ன லெசன் இருக்குது, இயல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லெசன் இருக்குது, அந்த லெசனில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின், அந்த லெசனில் என்ன புக் பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா. ஸோ தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். கம்பல்சரி கண்டிப்பாக நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஃபாலோ பண்ணாலே 100% பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான அந்த டெஸ்ட்டை வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. அதே போல் மெயின் எக்ஸாம் 80 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதில் பொது அறிவில் வந்து 50 மார்க்கும், ஸோ உளவியல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்கும் கேட்குறாங்க. அந்த பொது அறிவு பகுதியிலிருந்தே உங்களுக்கு தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ தமிழ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால இங்கிலீஷில் ஆங்கிலத்திலிருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் ஓகேங்களா. ஆனால் தமிழிலிருந்து கம்பல்சரி உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுலையும் வரும், அதே போல் அந்த மெயின் எக்ஸாமில் இருக்கக்கூடிய பொது அறிவு பகுதியிலிருந்தும் வரும் ஓகேங்களா. இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கும் பொது அறிவில் வரக்கூடிய தமிழுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே 100% உங்களால் மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கோர் வந்து உங்களால் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை படிங்கன்னு சொல்லிட்டு, நம்ம எடுக்கக்கூடிய கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு வந்து 6th to 10th வரை இருக்கக்கூடிய அந்த புக் பேக்கையும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ண போகிறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்பத்தமிழ் 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் ஃபஸ்ட்டு லெசன் இன்பத்தமிழ் அப்படின்னா, ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்போம். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் கைடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து தமிழில் வந்து நூலாசிரியர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் வந்து இந்த சொற்பொருள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கசகசன் தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து டிஸ்அட்வான்டேஜாக நாங்கள் சொல்ல கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அந்த லெசனில் என்ன சொற்பொருள் இருக்குது, அதை நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து எப்படி அந்த சொற்பொருள் எல்லாம் கொடுத்துருப்போம்னு கேட்டிங்கன்னா, அந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொற்பொருள் கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துருப்போம். அதே போல் வந்து ஒரு கூற்றை கொடுத்துட்டு இதை கூறிய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த லெசனில் என்ன கூற்று இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அந்த கூற்றை வந்து தனியாக கொடுத்து அந்த கூற்றை கூறிய ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு அங்கேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான அந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பொது தமிழில் இருக்கிற வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிசி எக்ஸாம், நீங்கள் வந்து TNPSC லெவல் போக வேண்டாம், போலீஸ் எக்ஸாமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு டெமோ காட்டிகிட்டே இருக்கும் பாருங்கள். அந்த போலீஸ் எக்ஸாமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கேட்பாங்களோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு மார்க் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதில் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே 6th to 10th நியூ ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா. இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல் இப்போ வந்து கம்மிங் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுத்துருவோம். PDF-ல உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து அதை பிரிண்ட் அவுட் போட்டு படித்தாலே போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த வீடியோ வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படித்தாலே போதுமானது. இப்போ வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போடுறதுக்கு நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை. வசதினா ஒரு 100 rupees சம்திங் தான் ஆகும் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டாலுமே. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படித்தாலே உங்களுக்கு
உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான அந்த ஸ்டடி மெட்டீரியலுக்காக நீங்கள் வேறு எங்கேயுமே நீங்கள் தேடி அலைய வேண்டாம். நம்மளே வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டோம். அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், நாங்கள் வந்து எப்போ கொடுப்போம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ இது வந்து தமிழ் வந்து உங்களுக்கு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் மற்றும் சோசியல், நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் பேட்ச், ஸோ அந்த அப்டேட் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த பதிவில் கொடுக்குறோம். ஸோ கம்பல்சரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு மேற்கொண்டு அப்டேட்ஸ் கொடுக்குறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, இல்லை வந்து TNUSRB சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே.